நான் வந்து என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன். நீங்களும் சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க. போய் விவசாயம் பாருங்களேன் ஐயா, உள்ள விஷயங்களை படிக்க வைக்கிறானே. பைக் மேலே நின்றுக்கிட்டு பைக் ஓட்டுறது, ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வராதீங்க. அவன் கிடக்கிறான்டா மயிராண்டி. மதுரை ஏர்போர்ட்ல நம்மளுடைய தோழர்கள் தோழிகள் எல்லாருமே வந்து இருக்கிறாங்க. தோழர்கள் தோழிகள் எல்லாருமே வந்து இருக்கிறாங்க. வணக்கம், இது அரண்சை. நான் சதீஷ். இன்று நம்மோடு வரலாற்று ஆய்வாளர் தோழர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் சதீஷ். நடிகர் விஜய் முதலாக பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? சென்னையில இருந்து மதுரை போறதாகவும் அங்க போய் என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னு தெரியல, அதனால நான் சென்னையிலே நான் உங்கள்கிட்ட பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்ட்டு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்துட்டு போறாரு. எப்படி பாக்குறீங்க? முதல்ல உங்களை வன்மையாக கண்டிக்கிறேன். நடிகர் விஜய்னு சொல்றீங்க, அப்படி சொல்லக்கூடாது. தாவேகா தலைவர் விஜய்னு சொல்லணும். தாவேகா அப்படின்னா தவ்வி விழுந்து கட்சியினர் அப்படியா? நடிகர்ன்றதுக்காகவே அவரை கலாய்க்கலாம் கூடாதுங்க. நடிகருங்கிறதுக்காக கலாய்க்கல. பேட்டி வந்து உல்டாவா போற மாதிரி இருக்குது. நீங்க கேள்வி கேட்கும், நான் பதில் சொல்ற மாதிரி இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய், அதாவது என்ன இருந்தாலும் அவரது கட்சியாவே இருந்தாலும் அவர் தொடங்கி ஒரு கட்சின்னு சொல்லியிருக்காரு. இனிமே என்னுடைய அடையாளம் இதுதான்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகும் பின்னாடி திரும்ப நடிகர் விஜய்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. ஸோ எப்படி இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதல் முறையாக பிரஸ் மீட்ல பேசியிருக்கிறாரு. சரி, ஏதாவது கேள்வி பதில்கெல்லாம் பதில் சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் ஒரு அறிக்கையை மட்டும் சொல்லிட்டு வாசிச்சுட்டு போயிட்டாரு போல இருக்குது. தோழர் தோழியர் அப்படின்னு சொல்லி அவருக்கு முதல்ல தோழர்ன்ற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியலன்னு நினைக்கிறேன். தோழர்ன்றது வந்து ஜெண்டர் கிடையாது. நீங்க மே தினம் அதுவுமா அவர் வாழ்த்துக்குன்னு சொல்லி தோழர்னு சொல்றாரு, நீங்க எப்படி சொல்லி? இல்லைங்க, தோழன் அப்படின்னு சொன்னாதான் தோழி அப்படின்னு சொல்லி வரணும். தோழர்னு சொன்னா அது பொதுவின் பால் பெயர், அது ஆண்பால் பெயரும் கிடையாது, பெண்பால் பெயரும் கிடையாது. அவர் தோழர் தோழியர் அப்படின்னு இருக்கிறார். தோழர்னாலே ஆண்பால் பெயர்னு நினைச்சுக்கிட்டாரு போல இருக்கு. அது பொதுவான பெயர். அவரை பெண்ணை பார்த்தும் தோழர்னு கூப்பிடலாம், ஆணை பார்த்தும் தோழர்னு கூப்பிடலாம். அதுல ஒரு தப்பும் கிடையாது அப்படிங்கிறது அவருக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல போல இருக்கு. நல்ல படிச்சவங்களெல்லாம் கூட சேர்த்து வச்சிருக்கிறாரு. ஆனாலும் அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. குறிப்பாக ராஜ்மோகனை தான் நான் சொல்லுவேன். ராஜ்மோகன் அங்கதான் இருக்கிறாரு. அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்லி கொடுத்துருக்கணும். அவர் அன்பு நெஞ்சங்களுக்கு தமிழ் வணக்கம் அப்படின்னு சொல்லிதான் பேச்சே ஆரம்பிப்பாரு. அவர் வந்து இந்த சாதாரண விஷயத்த கூட சுட்டி காட்ட மறந்துட்டாரா இல்ல அவரை கண்டுக்காம விட்டாங்களான்றது வேற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா, கட்சி வந்து ஏன் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அப்படின்னு ஆதவ அர்ஜுனா ஒரு 2 மீட்டிங் முன்னாடி காமிச்சிருக்கிறாரு. என்ன சொல்லி காமிச்சிருக்கிறாரு? பக்கத்துல நின்றுட்டு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. புசி ஆனந்த் இவர் சொல்றதெல்லாம் திரும்ப மைக்ல சொல்றாரு. அப்படி ஒரு வீடியோவே வந்துருச்சு. அதாவது நீங்க சொல்றபடி பார்த்தா கட்சி ஆதவ அர்ஜுனா கட்டுப்பாட்டுல இருக்குது, புசி ஆனந்த் ஆதவ அர்ஜுனா கட்டுப்பாட்டுல இருக்குது. ஆனா ரசிகர்கள் தொண்டர்கள் யாருமே கட்டுப்பாட்டுல இல்லாத மாதிரிலாம் இருக்குது. அதனாலதான் இந்த பிரஸ் மீட்டே அவர் கொடுத்திருக்காரு. இந்த பிரஸ் மீட்டை முதல்லயே அவர் கொடுத்துருக்கணும். அதுல வேற சொல்லியிருக்காரு, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மட்டும் இல்லாம கண்டிப்பாகவும் இருக்க வேண்டுமா. அது என்ன கண்டிப்பாக இருக்கணும்னு எனக்கு தெரியல. கண்டிப்புனா என்னது? பெஞ்ச் மேல நிக்க வைப்பாங்களா என்னன்னு தெரியல. ஏற்கனவே ரசிகர்கள் பூரா சேர் மேலதான் ஏறி நிக்கிறாங்க. சேர் மேல ஏறினா கூட பரவாயில்ல, வேன் மேல ஏறி நிக்கிறாங்க. நம்ம மரத்து மேல ஏறி நிக்கிறாங்க. மரத்து மேல அணில் ஏறத்தானே செய்யும். இதுல என்ன உங்களுக்கு ஆச்சரியம் புரியல. அந்த அணில்னு சொல்லி கலாய்க்க கூடாது. அது வந்து ஏதோ ஒரு காலத்தில் தன்னுடைய தொழில் நெருக்கடி காரணமாக ஒரு அணில் போல வேலை செய்வோம் அப்படின்னு சொன்னாருன்றதுக்கா இன்னைக்கும் அவரை திரும்ப அணில்னு சொல்லிட்டு சுறுசுறுப்பா இருக்காருன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்ல வரீங்களா? சரி, ரசிகர்களுக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கிரேஸ் குறைஞ்சாதான் அவர் அரசியல் தலைவராக மாற முடியும். அது வந்து யாரும் அவருக்கு சரியா சொல்லி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். விஜயை நடிகர் விஜயாகவே இன்னமும் அவர்கள் ரசிகர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, சினிமாவில் வர்ற மாதிரி தலைவன் வந்து அப்படி ஒரு சுத்து போட்டான்னா அடுத்த சிஎம் ஆயிடுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவரே அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு? நம்ம வந்து அப்படி வந்து தலையை காமிச்சிட்டு போனோம்னா எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம சிஎம் ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. அதாவது அதுக்கு காரணம் என்னன்னா, இது 2 விஷயத்த நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஒற்றுமையை நீங்க கவனிக்கலாம். இந்த ஸ்கூல் வாத்தியார் இருப்பாங்க பார்த்தீங்களா, காலேஜ் வாத்தியார் நான் சொல்ல, ஸ்கூல் வாத்தியாருங்க. அவங்க கிட்ட போய் நீங்க எந்த விஷயத்த பத்தியுமே நீங்க விவாதிக்கவே முடியாது. நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு முரட்டத்தனமா பிடிவாதம் முடிப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து ஒரு 20 வருஷமா ஸ்கூல்ல வேலை பார்ப்பாங்க. அந்த 20 வருஷமும் பார்த்தீங்கன்னு வைங்களேன், நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ரூம்குள்ள போறீங்க, நீங்க போன உடனே ஒரு 50 பேர் எந்திரிச்சு நிற்பாங்க. சிட் டவுன் அப்படின்னா எல்லாரும் உட்காருவாங்க. நீங்க என்ன சொன்னாலும் அந்த 50 பேரும் கேட்பாங்க. காலையில இருந்து சாயங்காலம் வர இது மாதிரி எந்த கிளாஸுக்குள்ள நீங்க போனீங்கன்னாலும் ஒரு 50 பேர் அந்த வாத்தியார் சொல்றதை அப்படியே கேட்பாங்க. இப்படியே பழகி வெளியே யாராவது அவங்கள்ட்ட பேசும்போது கேள்வி கேட்டாங்கன்னா கோவம் வரும் அவருக்கு.
அது என்ன என்னையவே கேள்வி கேட்குறது? நான் சொன்னா அது கரெக்டாக தான் இருக்கும், நீ கேட்டுக்கோ அப்படின்னு அந்த அந்த ஆசிரியர்ன்ற அந்த பணியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிக்கல். கல்லூரி ஆசிரியர்களுக்கு அந்த சிக்கல் கிடையாது. கேள்விகள் எதிர்கொள்ளப்படும். இல்ல, அவங்க பாக்குறது எல்லாருமே மெச்சூர்டு பீப்புள், அதாவது மேஜரான ஆட்கள், அடல்ட் தான் பாக்குறாங்க. இவங்க வந்து அடலசன்ஸ்ல உள்ள பசங்களையே பார்த்து 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 இவரு பாத்தீங்கன்னா 5 அடி தான் இருப்பாரு. +1 +2ல இருக்கிற பையன் பார்த்தா 6 அடிக்கு இருப்பான். ஆனாலும் அவன் இவருக்கு பார்த்து பயப்படுவான். அதை பார்க்கும்போது சரி நம்ம தான் எப்பவுமே கெத்து போல அப்படின்றே பழகிடுவாங்க. நடிகர்கள்ட்டையும் தான் ஒரு பழக்கம் என்னன்னா, காலையில 6 மணிக்கு வீட்டு வாசல்ல வந்து கார் நிற்கும். இல்ல சில பேர் வந்து சொந்த கார்ல போனாங்கன்னா அதுக்கு முந்தின நாளே பெட்ரோலுக்கெல்லாம் கொண்டாந்து காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க. கார் ரெடியா இருக்கும், ஏறி உட்காந்தோம்னா நேராக போய் செட்டில் இறக்கி விடுவாங்க. அங்க ஒரு கேரவன் இருக்கும், கேரவன்ல போய் உட்காந்துக்கலாம். இப்போதான் கேரவன், அப்பெல்லாம் கொடை போட்டு வச்சிருப்பாங்க, இல்ல பந்தல் மாதிரி இருக்கும், அதுல நிழல்ல உட்காந்துருப்பாங்க. வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் ஷார்ட் ரெடி போகலாம் அப்படின்னு போய் பேசிட்டு வந்துடுவாங்க. படம் வந்தோடனே மாபெரும் வெற்றி அப்படின்னு போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுவாங்க. அதே போலதான் காலையில எந்திரிச்சமா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வீட்டு வாசல்ல கார் வந்து நிற்கும், ஏறி நேராக கோட்டையில போய் உட்காந்து சிஎம் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆசிரியர்கள் எப்படி நினைக்கிறாங்க, அதே மாதிரி தான் நடிகர்கள் நினைக்கிறாங்க. ஒரு அரசியல்வாதியாக வருவதற்கு வெறும் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை மட்டும் பத்தாது, அதை தாண்டி பல விஷயங்கள் வேணும். சிவாஜி கணேசனோட ஒரு பெரிய நடிகர் இருந்தாங்களா, SSR, அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, சிவாஜி கட்சி ஆரம்பிச்சு என்னாச்சு, ஆரம்பிச்ச வயதுல இழுத்து மூட்டு போயிட்டாரு, ஒன்றும் வேலைக்கு ஆகலை அப்படின்னு. அவர் அன்னைக்கு வந்து அவரை திமுகல இருந்து விளக்குனது வந்து இன்னைக்கு தவறாகப்படுது எனக்கு. அன்னைக்கு என்னன்னா, அண்ணா கொஞ்சம் கண்டிப்பாக இருந்தார், இவர் சிவாஜி வந்து திருப்பதிக்கு போயிட்டு வந்தாருன்னு போட்டோ எடுத்து போட்டாங்கன்னு உடனே கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. கட்சி விட்டு நீக்கின உடனே காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் ஏதோ சம்திங் ஒரு பேர்ல அவருக்கு ஒரு பெரிய கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல இழுத்து முடியாது. முதல்ல நடிகர்களுக்கு வந்து பணம் செலவு பண்ணி பழக்கமே கிடையாது, வாங்கிதான் பழக்கம், செலவழிச்சு பழக்கம் கிடையாது. செலவழிச்சுன்னா அவங்களுக்கு செலவழிச்சுப்பாங்க, வீடு வாங்குறது, கார் வாங்குறது, அந்த மாதிரி வேணா செலவழிப்பாங்க. இதை வச்சு 10 பேருக்கு ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க செலவு பண்ணவே மாட்டாங்க, பண்ணி பழக்கமே கிடையாது அவங்களுக்கு. அப்படி பண்றதா இருந்தாலும் ரசிகர்களை வச்சுதான் பண்ணுவாங்க. ரசிகர்கள் கை காசை போட்டு செலவு பண்ணுவாங்க, நடிகர்கள் செலவு பண்ண மாட்டாங்க. அப்போ நீங்க வந்து இந்த மாதிரி கேலிக்குரிய பொருளாக மாறாமல் இருக்கணும்னா மக்களை சந்திக்கணும். நீங்க வந்து அந்த ரோட்ல இறங்கி விஜய் நடந்து வந்திருந்தாருன்னு வைங்க, ரோட்ல இறங்கி நடந்து வந்தா டிராபிக் ஜாம் ஆகுது, இந்த மாதிரிலாம் பொதுமக்களுக்கு இடையூறாதுங்கிறதான கொஸ்டின். அப்ப நீங்க அந்த இடத்துல பொதுமக்களுக்கு இடையூறா எதுக்கு மேல நின்று கையை காமிச்சிருந்தீங்க? தப்பு தானே அது. பொதுமக்களை சந்திக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா தரையில இறங்கலாம். பொதுமக்கள் எங்க இருக்கிறான், அவன் ரோட்ல நிக்கிறான். நீங்க ஒரு உச்சாணி கொம்புத்துல மேல போய் உட்காந்துட்டு அங்க இருந்து கையை காட்டுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கலைஞர் வந்துங்க 85 எலெக்ஷன் நினைக்கிறேன், 85 எலெக்ஷன் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அதுல திமுக தோத்துருது. தோத்த உடனே என்ன பண்றாரு தெரியுங்களா, மதுரையில ஒரு பெரிய மாநாடு போடுறாரு. மாநாடு போட்டு சுமார் 10 மணி நேரம் ஸ்டேஜ்ல நின்று அணிவகுப்பை பாக்குறாரு. மற்ற மந்திரிங்கெல்லாம் உள்ள அப்பப்போ இறங்கி உள்ள போறது, பாத்ரூம் போறது, போய் சாப்பிட்டு வர்றது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் மட்டும் நின்றுகிட்டே இருக்காரு. அப்ப வந்து கேட்குறாங்க, ஐயா வேணா கொஞ்ச நேரம் உட்காருங்க, ரெஸ்ட் எடுங்களான்னு. ஓ இப்போ வருது இல்லை, அது எங்க இருந்து வருது, கன்னியாகுமரியில இருந்து வருது. அவன் எதுக்கு வரான்? நான் அங்க நின்று அவனை பார்ப்பேன்றதுக்கு தானே வரான். எனக்கு கால் வலிக்குதுன்னு நான் போய் உட்காந்துக்கிட்டா அவன் ஏமாந்துட மாட்டானா? அப்படிதான் ஒரு தலைவன் யோசிக்கணும். விஜய்ன்றது யாரு? ஒரு நடிகர். உங்க பின்புலம், உங்க அம்மா ஒரு பாடகி, உங்க அப்பா ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர். அதுக்கப்புறம் அதை தாண்டி உங்களுக்கு வேற என்ன பின்புலம் இருக்கு? ஒரு பின்புலமும் இல்லை. இதுக்கு வந்து மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க. ராகுல் காந்தியோட பின்புலம் என்ன? அவங்க அப்பா பிரைம் மினிஸ்டர், அவங்க பாட்டி பிரைம் மினிஸ்டர், அவங்க அப்பாவோட தாத்தாவே பிரைம் மினிஸ்டர், பிளஸ் விடுதலை போராட்ட வீரர். இவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்கு. அவரை ஏத்துக்கிட்டாங்களா மக்கள்? பப்புன்னு தான் சொன்னாங்க. பப்புல இருந்து தலைவனா எப்ப மாறுறாரு? கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர், பஞ்சாப்ல இருந்து வெஸ்ட் பெங்கால், 7000 கிலோமீட்டர் இந்தியா பூரா நடந்தாரு. எல்லா இடத்துலயும் போய் மக்களை சந்திச்சாரு. துப்புரவு பணியாளர்ல தொடங்கி சாதாரண பொதுமக்கள்ல தொடங்கி ஒருத்தர் விடாம எல்லாரையும் போய் பார்த்தாரு. ராகுல் காந்தி அப்படின்ற கிரேஸ் போய் இவர் நம்ம ஆளுப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் வருது பார்த்தீங்களா? அதாவது உங்களுடைய பிரபலத்துக்காக உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க வேற, இவர் நமக்கானவர் அப்படின்றதுக்காக வந்து பார்க்க வர்றதுன்றது வேற. எந்த ரேஞ்சுக்கு இறங்கி வந்தாரு? ஒரு யூடியூப் சேனல்ல போய் பிரியாணியும் தயிர் வெங்காயம்லாம் பண்ணாரு. அவர் சொல்லும் போதே முதல்ல தகி அப்படின்னாரு. அப்புறம் பக்கத்துல இருந்து அவங்க ஜோதிமணி சொன்னோடனே தயிர், கல்லுப்பு, வெங்காயம் அப்படின்னு அவங்க சொல்ற அதே ஸ்டைல்லயே சொல்லி அவரே கடந்து. எதுக்கு? அது பேர் ஸ்டண்ட் கிடையாது. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க, அதை வந்து உதாரணமா எடுத்துக்கிறாங்க. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் மக்களை எத்தனை கூட்டங்கள்ல சந்திச்சாங்கன்றத மறந்துடுறாங்க.
அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அதே குவாலிஃபிகேஷன் எனக்குன்றீங்க. குவாலிஃபிகேஷன் ஒண்ணுதான், உழைப்பு. அதற்காக போட்டப்பட்ட உழைப்பு இவர்கிட்ட இல்லைன்னு சொல்ல வரீங்க? ஆமாங்க, ஒரு கிளாஸ்ல வந்து 40 பேர் இருக்காங்க, ஒரு பையன் மட்டும் 500க்கு 499 வாங்குறான். அதே கிளாஸ்ல தானே படிச்சா இன்னொரு பையன், அதே வாத்தியார் தானே சொல்லி கொடுத்தாரு, 2 பேருக்கும் ஒரே ஸ்டேட்டஸ் தானே. இன்னொரு பையன் ஏன் ஃபெயில் ஆகிறான்? இல்ல 350 மார்க் தான் வாங்குறான், ஏன் அவன் 350 அவன் 499? 2 பேருக்கும் ஒரே சூழல் தான், ஒரே ஸ்டேட்டஸ் தான், ஒரே மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் அவன் 499 வாங்கினதுக்கு பின்னாடி இருந்தா உழைப்புன்னு ஒண்ணு இருக்கு. இவன் அந்த அளவுக்கு உழைப்பை போடலன்னா 350ல நிக்கிறான், அதுவும் போடலன்னா ஃபெயில் ஆகிறான். உழைப்பாளர்னால அதுமா உழைப்பை பற்றி மிக அழகாக நீங்க விஜய்க்கு வகுப்படுத்திட்டு இருக்கீங்க. இதுல வந்து பூசி மொழி பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. கலைஞர் போய் பேசாத கிராமமே கிடையாது. அண்ணா போய் பேசாத கிராமத்துக்கு பக்கத்துல ஏதாவது சின்ன ஊர் இருந்தா கூட, குடியிருப்பு இருந்தா கூட அங்க கூட போய் பேசியிருப்பாரு. ஒரு 10 வீடு தான் இருக்கு ஒரு இடத்துலன்னா கூட அங்க கூட போய் பேசியிருப்பாரு. அவங்க எல்லாம் அந்த மாதிரி பேசி 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 கூட எவ்வளவு வருஷம் ஆச்சு? 18 வருஷம் ஆச்சு அவங்களுக்கு ஆட்சியை பிடிக்க 18 வருஷம் ஆச்சு. அண்ணா என்ற ஒரு மாபெரும் மனிதர் வந்து வரலன்னா தமிழ்நாடு இன்னைக்கு இப்படி இருக்காது. எதிர்காலத்தை தொலைநோக்கு பார்வை, அதற்காக அவர் போட்ட உழைப்பு, அவர் படித்த படிப்புக்கு அவர் சிம்பிளா வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸாம் எழுதி ஹைகோர்ட்ல ஜட்ஜ் ஆகிருக்கலாம். அந்த காலத்துல நீங்க வந்து கோர்ட்ல எல்லாம் போய் வாதாடுறதுக்கோ இதுக்கெல்லாம் போய் நீங்க பிஎல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. பார் எக்ஸாம்னு ஒன்று வைப்பாங்க, அந்த பார் கவுன்சில் எக்ஸாம் எழுதுனீங்கனாலே வக்கீலாவோ ஜட்ஜாவோ, நீங்க அதுக்கு போக என்ன படிச்சிருக்கீங்க, வெறும் 10th படிச்சிருக்கீங்க, பார் கவுன்சில் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா வக்கீல் ஆயிடலாம். இவர் டபுள் MA வச்சிருக்காரு, பார் கவுன்சில் எக்ஸாம் எழுதுனா ஜட்ஜாவே ஆயிடலாம். அம்பேத்கருக்கே மும்பை ஹைகோர்ட் ஜட்ஜா தான் பதவி கொடுத்தாங்க, அவர் வேணான்னு சொல்லிட்டு மக்களுக்காக போய் வேலை செஞ்சாரு. நீங்க மக்களை சந்திக்காத வரை நீங்க மக்கள் தலைவனா எப்படி மாற முடியும்? ஜனநாயகன் அப்படின்னு படத்துக்கு பேர் வச்சா மட்டும் மக்களின் நாயகனா மாறிட முடியுமா? ஆக இந்த ஜனநாயகன் ஷூட்டிங்காக தான் அவர் போறேன், நான் என் ஷூட்டிங்காக என் வேலைக்காக போறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. அதாவது நான் என் வேலையை பார்க்க, நீ உன் வேலையை பாடுறா. நான் சொன்ன நடிகர்னு ஏன் சொன்னேன்னா, அவர் என்ன சொல்றாரு, நான் நடிகனாக போகிறேன், இங்க உங்க தாவேக்காவோட தலைவனாக வரல, நான் நடிகனா என் வேலையை பார்க்க போறேன், நீ உன் வேலையை பாடுறா அப்படின்னு சொல்றாரு. இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்துல நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் கட்சிக்காக வர்றேன்னு நினைச்சிட்டு வந்து கூட்டம் போடாதீங்க அப்படின்னா அவர் தெளிவாக தான் சொல்லியிருக்கிறார். ஆனா மக்கள் வந்து நீங்க அரசியலுக்கு வந்தாச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் அரசியலாகத்தான் பார்ப்பார்கள், அதுல வந்து மாற்று கருத்துலாம் இல்லை. எம்ஜிஆர் வந்து இந்த கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறமும் ஒரு படமும் இன்னொன்று நடிச்சிட்டு இருந்தார். அந்த ஷூட்டிங்கெல்லாம் மக்கள் கூட்டம் கூட தான் செஞ்சது. அது மக்கள் கூட்டம் இல்லை, அந்த அதிமுகவோட ஆட்களே வந்து தான் நின்னாங்க. அது அவங்க வரதான் செய்வாங்க. அப்படி பார்த்தாலும் படத்தோட பேரே ஜனநாயகன், பொலிட்டிக்கல்ல இறங்கியிருக்காரு. இவர் எந்த மாதிரி சீன் வச்சிருப்பாரு, எந்த மாதிரி அரசியல் இல்லாம இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இதுவும் அரசியல்ல ஒரு பங்கு, ஒரு என்ன சொல்ற ஒரு பங்குன்னு தான் சொல்ல முடியும். அப்படி சொல்ல முடியாதுங்க. அரசியலுக்கு வரணும்னா உங்களுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும். உங்கள்கிட்ட வந்துட்டார்ல, அப்போ தைரியம் இருக்குல்ல? வந்துட்டா அதுக்கு எப்போ வந்தீங்க? ஜெயலலிதா இருக்கும்போது வர வேண்டியதுன்னு. அப்போ இவங்கெல்லாம் தக்காளி தொக்குன்னு சொல்றீங்களா? ஜெயலலிதா இருந்தா பயப்படுறாங்க, ஸ்டாலின், உதயநிதி அப்படி நான் சொல்ல வரல. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய நேரத்தில் படம் எடுக்கிற எல்லா ஹீரோவும் அரசியல்வாதியை எதிர்த்து தமிழ்நாட்டிலேயே போராட்டம்லாம் பண்ணி ஜெயிச்சு வர மாதிரி படம் எடுப்பாங்க. அதிமுக வந்தா பாம்பேல போய் திருத்த போயிடுவாங்க. அப்ப சென்னையில திருத்த மாட்டாங்க, பாம்பேல போய் திருத்துவாங்க. ஏன்னா திமுக வந்து ஜனநாயக முறைப்படி இவங்க அந்த சுதந்திரத்தை தலையிட மாட்டாங்க. கலைஞர் உயிரோட இருக்கும் போதே மணிரத்னத்தால இருவர்னு ஒரு படம் எடுக்க முடிஞ்சது. இருவர்னே ஒரு படம் எடுக்க முடிஞ்சது. அந்த படத்துல எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணது தெரியுமா மணிரத்னம்? எம்ஜிஆருக்கு மோகன்லால்னு எப்போதுமே ஹீரோ பாத்திரங்கள்ல நடிக்கக்கூடிய ஒரு ஆளை போடுறாங்க. கலைஞர் ரோலுக்கு எப்போதுமே வில்லன் பாத்திரத்துல நடிக்கக்கூடிய பிரகாஷ் ராஜை போடுறாங்க. கேட்டா இல்ல அவர் நல்ல நடிகராக போட்டணும். இந்த பஜனையெல்லாம் இங்க எல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க அங்க மோகன்லால் போட்டா இவன் மம்முடியா போடு, இல்ல தமிழ்நாட்டு ஹீரோவை போட்டோம்னா மோகன்லால் டம்மி ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்றியா? இல்ல தமிழ்நாட்டு ஹீரோ யாரும் நடிக்க மாட்டாங்கன்னு சொல்றியா? அங்க மோகன்லால் போட்டா இங்க மம்முட்டியை போட்டிருக்கணும். நீ கலைஞருக்கு ரோலுக்கு 2 கேரளாவில் உள்ள ஹீரோவை தான் நாங்க போட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்ப நீ படம் எடுக்கும் போதே ஒரு மனசுல ஒரு அழுக்கு சிந்தனையோட தான் எடுக்கிற. நீ அதையே கலைஞரே வந்து அடுப்போ அப்படின்னு விட்டாரு. ஏன்னா கலைஞர்கிட்ட அந்த ஜனநாயக பண்பு உண்டு, ஸ்டாலின் கிட்ட அந்த ஜனநாயக பண்பு உண்டு. அதனால இவங்க வந்து அந்த ஜனநாயக பண்பை வந்து ஏமாளித்தனம்னு நினைச்சுக்கிறாங்க. பெருந்தன்மை வேற, ஏமாளித்தனம் வேற. நீங்க கேட்டீங்களா தக்காளி தொக்கான்னு, தக்காளி தொக்கெல்லாம் கிடையாது, அது அவர்களது பெருந்தன்மை. புரியுதுங்களா? பெருந்தன்மையை வந்து ஏமாளித்தனம்னு ஒருத்தர் நினைச்சு, இப்போ ஒன்று வச்சுங்க, நீங்க வந்து உங்கள்கிட்ட வந்து நான் ஏற்கனவே ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன்,
திரும்ப ஒரு வாரம் கழிச்சு பார்த்துட்டு சதீஷ் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கு, ஒரு 2000 ரூபா கொடுங்களேன் அப்படின்னு நான் கேட்டேன்னு வைங்களேன். கேட்டால் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வைங்க. அப்படி கொடுத்தது வந்து உங்களோட பெருந்தன்மை. அதை போய் நான் வெளியே பத்தியா சதீஷ் ஏற்கனவே 10 ரூபா கொடுக்கணும், ஆனாலும் எப்படியே ஏமாத்தினோம் 2000 ரூபா வாங்கிட்ட பத்தியான்னு நான் பேசிட்டு இருந்தா நான் லூஸா? நேர்மை இல்லாத ஒரு பேச்சு. அதான் விஷயம். அதாவது உங்களோட பெருந்தன்மையை உங்களோட ஏமாளித்தனம்னு நான் நினைச்சேன்னா நான் தான் முட்டாள். இதுல இன்னொரு கேள்வி வருது. சோசியல் மீடியால அஜித் அவர்களுக்கு வந்து நடிகர் அஜித் போட்டி நடிகராக பார்க்கப்பட்டாங்க. தளபதி ஒரு போட்டி இருக்குது. அது நீங்க அதிகாரப்பூர்வமா இல்லைனாலும் ரசிகர்கள் மத்தியிலையும் எப்போதும் இருக்கக்கூடியது. எப்படி ரஜினி, கமல், சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் அந்த மாதிரி இருக்கிற சூழல் பரவாயில்ல. பியூ சின்னப்பா கிட்டப்பான்னு அப்பவே இருந்திருக்குது. இவர் வந்து பத்மபூஷன் ஒரு அவார்டு ஒன்று வாங்கிட்டு அதோட அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்தே பார்த்தீங்கன்னா இவர் உடனே இப்போ இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. இதே சம்பந்தப்படுத்தி அவர் கொடுத்ததுனால தான் இவர் கொடுத்தே அவங்களோட சூழலுக்கு வந்திருக்கிற அரசியலை விட இவருக்கு அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கும் போலன்னா ஒரு விமர்சனம் வருது. இதுல எதுவும் லாஜிக் இருக்குதா, எப்படி பாக்குறீங்க? இதுல ஒரு பெரிய லாஜிக் இருக்கிற மாதிரி நான் பார்க்கல. மேபி எதேச்சியாக நடந்த விஷயமா இருக்கும், இல்லை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நம்ம பேசின வீடியோக்கெல்லாம் பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரி வேனில் வந்து குதிச்சானே, நீ பார்த்துட்டு இருந்தியா, கீழே விழுந்து மண்டை உடஞ்சி செத்துருந்தானா என்ன இருக்கும். ஏற்கனவே மாநாட்டில் 2 பேர் இறந்து போனாங்க. 2 பேரும் 6 பேருன்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. அது போல அசம்பாவிதங்கள் நடந்தால் என்ன நடக்கும்? அதாவது காவல்துறை வந்து சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்கன்னா எதுக்காக விதிக்கிறாங்கன்னா, யார் ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்களோ அவங்களுக்கு நல்லதுக்காக தான். ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தில் 4 பேர் நெரிசலில் மாட்டி செத்துக்கிட்டு போனான்னா என்ன ஆகும்? 4 குடும்பம் தவிக்கும். அதுக்கு யார் பதில் சொல்றது? எல்லாரும் பாராட்டி பேசுறாங்க, அணிலு அது இதுன்னு கிண்டல் பண்ணியும் பேசுறாங்க. அந்த பையன் துணிச்சலை பத்தியாயா, மேல இருந்து ஜம்ப் பண்ணான் பத்தியாயா, அவன் ஏன் மேல இருந்து ஜம்ப் பண்ணான்? கில்லி படம் பார்த்துருப்பான், மாடியில இருந்து ஜம்ப் பண்றாரு தலைவர், நம்மளும் மரத்துல இருந்து ஜம்ப் பண்ணுவோம் அப்படின்னு ஜம்ப் பண்ணியிருப்பான். அதாவது இன்னைக்கு வந்து பேசுறாருல விஜய் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. நீ படத்துல பூரா பெண்களை டீஸ் பண்றதுதான் லவ்னு நீ படம் எடுத்து வைக்கிற. அதை பாக்குற ஒரு ரசிகர் என்ன பண்றான், தலைவர் மாதிரியே நம்மளும் போய் டீஸ் பண்ணா அந்த பொண்ணு நம்மளை லவ் பண்ணும் அப்படின்னு நினைச்சுக்கிறான். அதுவும் நீ படம் எடுக்கும்போது எப்படி எடுக்கிற? ஏதாவது 1-2 படங்கள்ல தான் விஜய் இந்த மாதிரி அதாவது பொதுஜன நடிகராக வரக்கூடியவங்க பெரும்பாலும் தங்களோட கேரக்டரை எப்படி வச்சிருப்பாங்கன்னா ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தனை தான் வைப்பாங்க. இது எம்ஜிஆர் ஃபார்முலா, சரிங்களா? உலகம் சுற்றும் வாலிபன் படம் பார்த்தீங்களா? அதில் வந்து ஒரு விஞ்ஞானி முதல் சீனே இப்படிதான் வரும். வெற்றி வெற்றி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பேர். உடனே பேப்பர்ல விஞ்ஞானி முருகன் அணு ஆயுதம் கண்டுபிடிச்சாரு. விஞ்ஞானின்னு பேர் வச்சு முருகன் பேர் வைக்கணும்ன்றது அவர் எம்ஜிஆரோட ஸ்டைலு. எம்ஜிஆருக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா சாதாரண பேராக தான் வைப்பாரு. காட்டுறது மட்டும் இல்லை, அந்த பெயரையே வந்து அப்படிதான் வைப்பாரு. முருகன், கந்தன், இப்படி சாதாரண புழக்கத்தில் மக்கள் வைக்கக்கூடிய பேர் தான் வைப்பாரு. சந்தோஷ் அந்த மாதிரிலாம் பேர் வைக்க மாட்டாரு. அதே ஃபார்முலா தான் இவங்களும் ஃபாலோ பண்றது. யாரு? விஜய், அஜித், இன்னைக்கு சிவகார்த்திகேயன், தனுஷ் வர எல்லாருமே அதை தான் பயன்படுத்துறது. அந்த தனுஷ் படம் கூட பாருங்க, புதுக்கோட்டையிலிருந்து சரவணன்னா சாதாரண ஒரு அந்த அடிமட்டத்தில் இருக்கவன் தன்னை ரிலேட் பண்ணிக்க முடியும். நீ அந்த மாதிரி ரிலேட் பண்ணக்கூடிய கேரக்டரா ஒன்று நடிச்சு அந்த கேரக்டர்ல இருந்துகிட்டு என்ன சொல்ற, இந்த சிவகாசிக்கு இதெல்லாம் ஸ்லீவ்லெஸ்லாம் கிடையாது, இதுக்கு பேர் பிரா தான். இந்த சிவகாசிக்கு இதுக்கு பேர் ஷார்ட்ஸ் கிடையாது, ஜட்டி தான் அப்படிலாம் நீ படத்துல நடிச்சா அதை பார்த்து அதே தானே இவன் பேசுவான். இது நான் பார்த்துருக்கிறேன். என் ஃப்ரெண்டோட வீட்டில் ஒரு பொண்ணு, அந்த குட்டியா இருந்துச்சு. இப்போ அந்த பொண்ணு பெருசாகி டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்குன்னு. அப்போ நான் சொல்றது அந்த பொண்ணு 1st ஸ்டாண்டர்டோ 2nd ஸ்டாண்டர்டோ படிக்கும்போது அந்த படம் வந்த டைம்ல 2nd ஸ்டாண்டர்டோ என்ன படிச்சுட்டு இருந்தது. அவங்க அப்பா ஷார்ட்ஸ் போட்டு வந்தா நேராக முன்னாடி நின்றுட்டு சொல்லுவான், அப்பா இந்த சிவகாசிக்கு இதுக்கு பேர் ஷார்ட்ஸ் எல்லாம் கிடையாது, இதுக்கு பேர் ஜட்டி அப்படிங்க. அது பொம்பளை பிள்ளை தான். பொம்பளை பிள்ளையா இருந்தா ஆம்பளை பையனா இருந்தா மனசுல அந்த தாக்கம் வரும்போது அவன் அதே மாதிரி பிஹேவ் பண்றான். ஈவ் டீசிங் நடக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போகுது. அப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை நீங்க தான் 30 வருஷமா உருவாக்கி வச்சுட்டு இன்னைக்கு வந்து அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு கதை பேசிட்டு இருக்கிறீங்க. உண்மையில் பெண்கள் வந்து மிக பாதுகாப்பாக உணர்கிறார்கள் தமிழ்நாட்டில்னு பல பேட்டிகள்ல பொதுமக்கள்லயே பேட்டி கொடுத்துருக்கு. பாதுகாப்பு குறித்து நீங்க பேச போய் டக்குன்னு ஒன்று ஞாபகம் வருது. மதுரை ஏர்போர்ட்ல ஏகப்பட்ட டிவிக்கு தொண்டர்கள் வந்து முற்றுகையிடுறாங்க. அதாவது போலீஸ் வந்து உள்ள அலோவ் பண்ணல. ஸோ வெளியில இருந்து ஏர்போர்ட்டுக்கு வர்ற வண்டியும் இவங்க மறிச்சு டிவிக்கு சவுண்டு போடுறதாகவும் தகவல்கள் வந்துட்டு இருக்குது. இந்த மனநிலையை எப்படி பாக்குறீங்க? எப்படி இதுக்காக தான் ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துட்டு போற, என்னை ஃபாலோ பண்ணாதீங்க, என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, இல்ல மக்களை தொந்தரவு பண்ணாதீங்க, பேர் கெட்டு போகுது அப்படின்னு அறிக்கையும் விட்டாச்சு. இன்னைக்கு வந்து ப்ரெஸ்ஸே சந்திக்காதவர் ப்ரெஸ் மீட்டும் பேசிட்டு போயிட்டாரு. அது ப்ரெஸ் மீட்னு சொல்ல முடியாது, ஒன் வே தான். மோடி மாதிரி நான் சொல்றேன், நீ எழுதிக்கோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அந்த தொண்டர்கள் அதையும் மீறி அந்த ரசிகர்கள் இன்னும் வண்டியெல்லாம் மறிச்சுட்டு பொதுமக்கள். அதுதான் வந்து இவர்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, நீ மதுரையில வந்து இறங்குற, கொடைக்கானல் போற ஷூட்டிங்க்கு,
நடுவில் ஒரு மண்டபத்தை புக் பண்ணிட்டு என்ன செலவாயிட போகுது ஒரு மண்டபத்துக்கு? ஒரு 50,000 ரூபா ஆகுமா? சரி 1 லட்சமே ஆகட்டுமே. ஒரு மண்டபத்தை புக் பண்ணிட்டு ரசிகர்களை போகிற வழியில தலைவர் இந்த இடத்துல சந்திப்பார், இந்த மண்டபத்தில் சந்திப்பாரு அப்படின்னு சொல்லிட்டா எல்லாரும் மண்டபத்துக்கு வந்துடுவான். எவனும் ரோட்ல நிற்க போறது இல்லை. இப்போ நீங்க போன பொதுமக்கள் இருக்காங்க, அவ்வளோ பேரும் திட்டிகிட்டே போயிருப்பான். காட்டு பயில மாதிரி வந்து கூத்தடிக்கிறாங்க பாரு அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அது உங்களுக்கு தான் இடைஞ்சல். நீங்க வந்து எப்போ வந்து நீங்க வெறும் நடிகராக மட்டும் இருக்கும்போது மக்கள்கிட்ட உங்கள்கிட்ட பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது. உங்களை தியேட்டரில் வந்து பார்த்துக்கலான்னு விட்டுருவாங்க. நீங்கள் அரசியல்வாதினா உங்களை மக்கள் வந்து களத்தில் நேராக பார்க்கணுன்னு ஆசைப்படுவான். அந்த ஆசையை வந்து நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணாதான் நமக்கு கெத்துன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறவரை நீங்கள் வெத்து ஓட்டே உழாது. மக்கள் வந்து நீங்கள் வந்தால் விஜய் வந்திருக்காரு அப்படியா, சரி சரி நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போகிற அளவுக்கு நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் பரிச்சயமாகணும். புரியுதுங்களா? விஜய் வந்திருக்காரம்பா, சரி வரட்டுமே, போன வாரம் கூட தானே வந்தார் அப்படின்ற அளவுக்கு மக்கள் மனசுல அந்த என்ன சொல்றது, அந்த ஒரு படபடப்பு வருது இல்ல, அந்த படபடப்பு குறைச்சாதான் நீங்க தலைவராக மாற முடியும். இல்லாத வரை நீங்க நடிகராக மட்டும்தான் இருப்பீங்க. ஒரு நடிகர் நமக்கு சமூக விடுதலை வாங்கி தருவான்னு மக்கள் நம்ப மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு விஜய் ரசிகர் ஒருத்தர், நாங்கள் காரில் போகும்போது அவர் வண்டி ஓட்டுநராக வந்தார். என் பையனும் அவரும் உட்காந்து ரொம்ப நேரமாக விஜயை பற்றி பேசிட்டே வராங்க. சரி என்ன தம்பி நீங்களும் விஜய் ரசிகர்? ஆமாண்ணே அப்படின்னாப்புல. அப்போ அடுத்த எலெக்ஷனில் விஜய்க்கு தானே ஓட்டு? ஓட்டெல்லாம் போட முடியாது சார் அப்படின்ட்டு டக்குன்னு யோசிக்கவே இல்லை, ஸ்பான்டேனியஸாக சொல்றாரு, சார் ஓட்டெல்லாம் போட முடியாது. ஏன்னா அவரால் விஜய் நடிகராக மட்டும்தான் பார்க்க முடியுது, அரசியல் தலைவராக பார்க்க முடியல. இவ்வளவு அன்புமணி ராமதாஸுக்கு சமமாக கூட விஜயை பார்க்க மாட்டாங்க. எதுக்கு அன்புமணி ராமதாஸ் சொல்றேன்னா, அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு பேர் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். ஓவியாவுக்கு ஓட்டு போடுறவங்களாம் எனக்கு ஓட்டு போட்டுருந்தா கூட நான் எம்பியா இருப்பேன்னு சொல்லிட்டு இருந்தார். அவருக்கு சமமாக கூட இவரை இன்னும் மக்கள் ஏத்துக்கல. நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா டிவிகே தொண்டர்கள் இன்னும் நிறைய பேர் சோசியல் மீடியால என்ன சொல்றாங்கன்னா, கோயம்புத்தூர்ல வந்து இவர் ஒரு ரேலி நடத்தினாரு, அதுக்கு போட்டியா தான் உதயநிதி வந்து ரேலி பண்ணாரு, அப்ப உதயநிதி வெர்சஸ் தளபதி விஜய் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு இவங்க சொல்லிக்கலாம். உதயநிதி வந்து சேப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏ, அவர் போறாரு, அப்படியே அடைச்சிக்கிட்டு வந்து நிக்கிறாங்களா யாராவது? யாருக்கு தேவை இருக்கோ அவங்க மட்டும் வராங்க. ஏன்னா உதயநிதியை அரசியல்வாதியா பாக்குறாங்க. இல்ல இன்னும் கூட எளிமையா புரியுற மாதிரி சொன்னா, சினிமால விஜய் வந்து சூப்பர் ஸ்டார், சினிமால உதயநிதி ஒரு நடிகர், அவ்வளவுதான். இவங்க 2 பேருக்கும் உள்ள கேப். இவர் வந்து ஒரு வெற்றி பெற்ற நடிகர்னு கூட உதயநிதியை சொல்ல முடியாது, ஒரு நடிகர், அவ்வளவுதான் சொல்ல முடியும். சரியா? இது அப்படியே கொண்டாந்து அரசியல்ல வச்சீங்கன்னா உதயநிதி தான் சூப்பர் ஸ்டார். விஜய்க்கு உதயநிதிக்கு சினிமால என்ன பொசிஷன் இருந்துச்சோ அந்த பொசிஷன் கூட இல்ல, அரசியல் வட்டச்செயலாளர் அந்த அளவுக்கு கூட இல்லைன்னு சொல்றேன். இல்ல உண்மைதான். எப்போ வந்து ஒருத்தர் வந்து அரசியல் தலைவரா மாறுறாருன்னா, அவர் போகும்போது ஜேன்னு மக்கள் கூடக்கூடாது. அப்படி கூடுறாங்கன்னா அது வேற ஒரு புகழுக்காக கூடுறாங்க அப்படின்னு சொன்னா அது வேஸ்ட். உங்களோட சினிமா கவர்ச்சிக்காக மட்டும்தான் மக்கள் கூட்டம் வருது உங்க பின்னாடி அப்படின்னா அதனால எந்த பலனும் இல்லை. விடுதலை வசனம் தான். நீங்க போய் நிற்கும் போது தேவை இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து உங்களை அணுக முடியணும். அணுகி ஐயா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கறான்னா, அவன் ஏன் கேட்கறான்? அவன் நம்புறான், இவரால நமக்கு நல்லது நடக்கும், நம்ம பிரச்சனை தீரும் அப்படின்னு நம்புறான். நம்ப போய் தான் வந்து நிக்கிறான். இப்போ ஸ்டாலின் இந்த பக்கம் வராரு அப்படின்னு சொன்னா நம்ம போய் ரோட்ல போய் நிக்கிறோமா? இல்ல அண்ணன் திரும்ப வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரோட்ல போய் நிக்கிறோமா? இல்ல, அதற்குண்டான கூட்டம் அதை பொறுத்து அதுக்காக வர்றவங்க வருவாங்க. ரோட்ல போய் ஆனா நமக்கு தேவை இருக்குன்னா நம்ம போவோம். அப்போ ஒரு அரசியல்வாதியை மக்கள் அணுகணும் அப்படின்ற இடத்துக்கு வரணும், மக்கள் கூடணும் அப்படின்ற இடத்துல இருந்தீங்கன்னா வெறும் அரசியல்வாதியா ஆக முடியாது, வெறும் நடிகரா மட்டும் தான் இருக்க முடியும். ஏங்க எம்ஜிஆரை விட நீங்க ஃபேமஸா? அவர் போய் ரோடா போய் கிளவி எல்லாம் கட்டி பிடிச்சி போட்டோ எடுக்கலையா? அந்த டாக்டிக்ஸ் கூட அவருக்கு தெரியலையே. இல்ல இன்னும் சோகம்னா எம்ஜிஆர் கட்டி பிடித்த மூதாட்டி அப்படின்னு சொல்லி போட்டோ போடுவாங்க. இதுல தந்தி பேப்பர்ல நியூஸ் போடுவாங்க. அதை பார்த்துட்டு அப்ப எங்க அப்பா கிண்டல் பண்ணுவாரு, டேய் அந்த பாட்டி அந்த எம்ஜிஆரோட வயசு கம்மிடா அப்படின்னு. அந்த பாட்டி மேக்கப் போடாம இருக்குது, எம்ஜிஆர் மேக்கப் போட்டிருக்காருடா, அந்த பாட்டிக்கு எம்ஜிஆரோட வயசு கம்மி அப்படின்னு. அதனாலதான் அந்த பாட்டிக்கும் பிடிச்சிருக்குது, நம்ம பழைய ஹீரோ அப்படின்னு நினைச்சு ஜாலியா போட்டோ போஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாரு. அவர் திமுக காரனால அப்படி கிண்டல் பண்ணுவாருன்னு அந்த பேசிக் டாக்டிக்ஸ் கூட தெரியலையே. ஜெயலலிதா வந்து வந்த புதுசுல வந்து பழைய பேரு, அவங்க 80கள்ல இருந்து 85ல இருந்து அதிமுக வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அதன் பிறகு ஒரு கிளவுட், அவங்க எல்லாரும் சேர்ந்து 91ல கொண்டு போய் உட்கார வச்சாங்க. அப்ப வரும்போதெல்லாம் எப்படி வருவாங்க, இந்த ஒரு அங்கி மாதிரி எல்லாம் ஒண்ணு போட்டுக்கிட்டு அப்படிலாம் வருவாங்க. மக்கள் 96ல தூக்கி அடிச்சாங்க.
தூக்கி அடிச்சோடனே என்ன பண்ணாங்க? அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க அரசியல். அதுக்கப்புறம் தான் ஜெயலலிதா புரிஞ்சுக்கிறாங்க, நாம இப்படியெல்லாம் விலகி நின்னோம்னா இந்த வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளெயின் காட்டன் சாரியில வந்து நின்னாங்க. நின்னோடனே எல்லாரும் அம்மான்ட்டாங்க. 2001 இருந்து உள்ள அரசியலுக்கு வரும்போது தன்னுடைய தோற்றத்தையே மாத்திட்டாங்க. தலையில டை அடிக்கிறதுலாம் கிடையாது, விட்டாங்க. சாதாரண காட்டன் புடவை, அதுவும் முடப்பெல்லாம் இருக்காது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, முடப்பா ஸ்டிஃபாலாம் இருக்காது. அந்த புடவை சாதாரணமா இருக்கும். சும்மா சாதாரணமா நம்ம பக்கத்து வீட்டில் இருக்க பார்க்குற ஒரு அம்மா மாதிரியோ ஒரு அக்கா மாதிரியோ சும்மா அப்படி புடவை போத்திட்டு வணக்கம்னாங்க. மக்கள் வந்து குவிஞ்சிட்டாங்க, அம்மா அப்படின்ட்டாங்க உடனே. அது வேற ஜெயலலிதான்னுக்கிட்டு இருந்தவங்க அதோட அம்மான்ட்டாங்க. புரியுதுங்களா? நீங்க அந்த இடத்துக்கு வந்தாதான் மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களே தவிர, நீங்க ஒரு உச்சாணி கொம்பு மேலே ஏறி நின்றுட்டு அங்கிருந்தே கையை காட்டுவேன்னா எல்லாரும் கையை காட்டிட்டு போயிடுவாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. அதுதான் பிரச்சனையே. கூட்டம் வரும், கூட்டம்லாம் விஜய்க்கு கூட்டம் வரலன்னா தான் அது செய்தி. அப்ப அந்த செய்தியை நீங்க உருவாக்கணும். விஜய் வந்தாரு, கூட்டம் வரல, ஆனா மக்கள் வந்து ஆரத்தி எடுத்தாங்க, அதை பண்ணாங்க, எத்தனை செய்தி பாக்குறோம். அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா? விஜய் வந்தாரு, பெண்கள்லாம் ஆரத்தி எடுத்தாங்க, இதெல்லாம் தமிழ்நாட்டு கலாச்சாரத்துல ஒண்ணு தானே. அதை நோக்கி விஜய் நகரணும். அதை விட்டுட்டு இப்படியே காமெடி பண்ணிட்டு இருந்தா அவங்க ரசிகர்களும் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் நடப்பு விஷயம். இன்றைய தினம் நம்மோடு கலந்து கொண்டு விஜய் என்ற நடிகரை, அரசியல்வாதியை மற்றும் அவர்களுடைய தொண்டர்களை தமிழ்நாடு எப்படி பார்க்குதுன்னு மிக தெளிவாக எடுத்து சொன்னீங்க. நேயர்கள் பார்த்து கமெண்ட்ல சொல்லட்டும். இன்றைய நிகழ்ச்சி நம்மளோடு நான் கலந்து கொண்டு பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே.